ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இமீடியட்டாக குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு கூட வீட்டில் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி மாவு தான். இது வந்து 2 கப்பு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூடான தண்ணி தான் சேர்க்கணும். வார்மான வாட்டர் இல்லை கூல் வாட்டர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்ல கொதிக்க சூடாக இருக்கக்கூடிய தண்ணி 1.5 கப்பு நம்ம வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 கப்பு கூட தண்ணி, இதுவும் நல்ல சூடான தண்ணி தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போமோ அதே பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும், நம்ம இந்த டைமில் பிசைய முடியாது. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருங்க மூடி போட்டு. அதை ஆற வச்சு அந்த டைமில் நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வந்து இது வறுபடணும். அப்போ தான் இது வந்து சட்டுன்னு கெட்டு போகாது. நம்ம ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு எது வேணால் போட்டுக்கலாம். சுகர் கூட போடலாம். ஆனால் வந்து நம்ம லிமிட்டடாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப்பு. இது வந்து ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும் சுகர். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஜூஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சுக்கு பொடி கூட போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம், போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படி அப்படின்னா இந்த வெல்லத்திலே, அதாவது இந்த நாட்டு சர்க்கரையிலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நல்லா வேகணும். அது வெந்து நல்லா பிசுன்னு பதம் வரணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த அரிசி மாவை இனிமேல் கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏன் மூடி போட்டு ஆற வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ கை வச்சு இடியாப்ப மாவுக்கு நம்ம எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாகிருச்சு மாவு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொழுக்கட்டை நீங்கள் ரெடி பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எடுத்துக்கோங்க, கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாலை வந்து நம்ம பிடிச்சு எடுத்துடலாம். அப்போ பார்க்க ரொம்ப வெளிப்பக்கம் ஷைனிங்காகவும் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணும்போது கையில் ஒட்டாமலும் இருக்கும். இப்போ வந்து மாவு கையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். தட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மொத்தமாகவே எல்லா எட்ஜஸையும் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிடலாம். இதுக்காக தான் நம்ம கையில் எண்ணெய் சேர்த்துருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிராக்கஸோ இல்லை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி உருண்டைகள் இந்த மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா மாவு வச்சு லேசாக அப்படியே மேனேஜ் பண்ணிடுங்க, அது சூப்பராக இதாயிரும். இப்போ வந்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டும் போது தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணி நல்லா வந்து நம்ம உருட்டி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து நம்ம வந்து இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துட்டு நல்லா தட்டி தேய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ உள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சு இதே மாதிரி நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1-2 பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணி நல்லா உருட்ட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி கொழுக்கட்டை வந்து ராகி மாவுலேயும் பண்ணியிருக்கேன். அது வந்து மோல்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் செக் பண்ணலை அப்படின்னா பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீமரில் கொஞ்சமாக இந்த மாதிரி வாழை இலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். வேகிறதுக்கு டைமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டைங்க வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வீட்டிலே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.